இன்றைக்கி நம்ம தாய்மாமன் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அழகர் வந்து மாயாண்டி கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்பா அவள் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே பண்ணுறாப்பா. அவள் நேத்திக்கே சொன்னா இல்லைங்களா, நான் ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன், உங்களை யாரையும் நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொன்னாப்பா. நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு தானேப்பா இருந்தீங்க. நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அழகர் கேட்குறாரு. அதுக்கு வந்து மாயாண்டி சொல்கிறாரு, யார் வந்து தப்பு பண்ணது, அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது. தப்பு பண்ணது வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணாமல் இருந்தால் அந்த பொண்ணு மேலே என்ன பண்ண போகுது, அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த தடவை தப்பு ஃபுல்லாக நம்ம வீட்டு மேலே தான். நீ எதுக்கு சும்மா சும்மா வந்து நீ அந்த பொண்ணையே நீ குறை சொல்லிட்டு உக்காண்ட்ருக்க. நான் குறை சொல்லலப்பா, உண்மையை தான்ப்பா நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு மேலே தான்ப்பா தப்பு இருக்குது. அது அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான்ப்பா அது நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல், ஒரு கூச்சல் கொள்மல் போடாமல் அது மாட்டுன்னு விட்டுட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்காது இல்லப்பான்னு கேட்குறாரு அழகர். அது எப்படிடா நீங்கள் வீட்டில் வெளியில் வச்சு நீங்கள் நைட் நேரத்தில் நீங்கள் கதவை சாத்துவீங்க, அந்த பொண்ணு எதுவும் கேட்காம உங்களுக்கு அமைதியாக இருக்கணுமா, அது எப்படி அமைதியாக இருக்க முடியும், அது வந்து கேட்டது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாங்க. அதுக்கு அழகர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஓவராக இடம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகர் சொல்கிறாரு. அதுக்கு மாயாண்டி சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மரியாதைன்றது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் நமக்கு வந்து திருப்பி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம ஒழுங்காக நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குற பார்வையில் வந்து அவங்க நமக்கு மரியாதை தருவாங்க. நம்ம சைடில் வந்து தப்பை வச்சுட்டு நம்ம அடுத்தவங்கள வந்து நம்ம குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்குமா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அதை ஃபஸ்ட்டு நீ பாரு அழகர், நீ இன்னொரு தடவை வந்து பூங்கொதியை வந்து நீ இந்த மாதிரிலாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மாயாண்டி. அதுக்கு அழகர் சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா, அவளுடைய இது உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அழகர் போயிடுறாரு. மாயாண்டி போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாரு.